வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நைட் டின்னருக்கு ரவா மிக்ஸு கொஞ்சம் இருந்தது, ரவா தோசை. சரி போட்டாச்சு. இந்த ரவா தோசை என்ன ஸ்பெஷல்னா, எங்கேயுமே நான் நிறைய ஹோட்டல் போயிருக்கேன். அதான் இந்த ரவா தோசைன்னு போயிருக்கேன். எங்கேயுமே அழகாக ரவுண்டாக வராது, விட்டாக தான் வரும். அது ஏன்னா ரவா தோசையில் தண்ணி நிறைய ஊற்றணும். அது ஜல்லி ஜல்லியாக இருந்தால் தான் அது ரவா தோசை நல்லாயிருக்கும். தண்ணி எவ்வளோனா ஊற்றணுவாங்க, அதுதான் விஷயம். சாதா தோசை மாதிரி ஊற்றி நைஸெல்லாம் பண்ண முடியாது. ரவா தோசை எங்கேயுமே வட்டமாக வந்ததில்லை. அங்கேயே வரதெல்லாம் எனக்கு எப்படி வரும் இல்லையா? மேடம் கொடுத்தாச்சு, சாப்பிட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு ரவா தோசை தான் இன்றைக்கி. ஓகேவா? இதுக்கு அந்த மாங்காய் தொக்கு இருக்குல்ல, அதான் அன்றைக்கி பண்ணது, அது இருக்கிறனால இதுக்கு அது காரத்துக்கு சரியாக இருக்கும். சும்மா 2 இல்லை 3 சரியாக போய்டும், அவ்வளோதான். ஓகேவா? அப்புறம் இப்போ ஒரு மீம்ஸ் பார்த்தேன். இப்போலாம் காமெடினால் வடிவேல் அடிச்சிக்க முடியல. ஆக்டர் வடிவேல் இருக்கவர் எல்லாத்துக்கும் செட் ஆகுது. லேடிஸ் வேஷம் போடுறான்னு தெரியும், குழந்தை வேஷம் போடுறான்னு தெரியும், எல்லாத்துக்கும் செட் ஆகுது. அவரை வச்சு இப்போ ஒரு காமெடி ஒன்று படித்தேன். அவர் ஒரு வாத்தியார் கேட்குறாரு, குட் நைட்டு தமிழில் சொல்லு. குட் நைட்டுக்கு அப்படியே நீ தமிழ் அர்த்தம் சொல்லுன்றாரு. அவர் யோசிச்சுட்டு கொசுவத்தி அப்படின்றார். நான் தானே கொசுவத்திக்கு நம்ம குட் நைட் தானே சொல்கிறோம். ஏன்பா குட் நைட் ஏற்றுப்பா அப்படின்றோம். அது பேர் குட் நைட்டாக? அது கொசுவத்தி ஏற்றுன்னு யாருமே சொல்லலை. நம்ம வீட்டில் குட் நைட் இருந்தால் அது போடு, கொசு வாராத குட் நைட் போடு அப்படின்றோம். அதனால் வடிவேல் சொல்கிறது கரெக்டாக நான் சொல்லுவேன். ஓகேவா? கொஞ்சம் படிச்சுக்கலாம். ஓகே. அதே மாதிரி சாப்பிடும்போது திட்டுறது அப்பானுடைய வேலை. நம்ம சாப்பிடும்போது ஏன்டா இவ்வளோ லேட்டாக வர, எங்கே போயிட்டு வர, வேலைக்கு சாப்பிடணும் இல்லையா அப்படின்னு திட்டுவார். ஆனால் சாப்பிடும்போது அது திட்டுறது அப்பாவுடைய வேலை, அது ஸ்டைல். அது சாப்பிட்ட பிறகு திட்டுறது அம்மா ஸ்டைல். ஏன்பா லேட்டாக வந்த, நான் சாப்பிடும்போதே கேட்கலான்னு நினச்சேன், சரி இன்னத்துக்குன்னு விட்டேன். அம்மெல்லாம் வராத, வேலைக்கு சாப்பிடுவா, எங்கே சொன்னாலும் இன்னத்துக்கு வெளியெல்லாம் சாப்பிடாத அப்படின்னு சாப்பிட்ட பிறகு திட்டுறது அம்மா ஸ்டைல். என்ன சாப்பாடுன்னு கேட்டாலே திட்டுறது யார் ஸ்டைலு? மனைவி ஸ்டைல். என்னம்மா இன்றைக்கி சாப்பாடு கேட்டான், எல்லாம் கேட்டுங்க, அவருக்கு செய்யறது தான் தெரியும், எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்வாங்க. அது மனைவி ஸ்டைல்னு சொல்கிறாங்க. நியாயமாக பார்த்தா அது உண்மை தாங்க. அதாவது நம்ம பாட்டு ஜாலியாக என்ன இன்றைக்கி சமையல், எல்லாம் சிக்கன்லாம் வாங்கி கொடுத்துட்றோம், என்ன சமையல் என்ன பண்ணுறது, அவங்க டெய்லி இதே குழப்பமாகும். நைட் பண்ணுவோம், நாளைக்கு என்ன சமைக்கலாம், எல்லா பெரும்பாலும் லேடிஸுக்கு இருக்கும். நீங்களாம் செக் பண்ணுங்கள். நம்ம அதை கேட்டான்னு வச்சுக்க, அந்த இது நம்ம மேலே ஃபயர் ஆகிடும். நம்ம சைலண்ட்டாக இருந்தோம். ராத்திரி என்னம்மா இன்னைக்கு சமைக்க போகிறேன் என்ன சொன்னால் எதுனா ஓகே அப்படின்னு சொல்லிடணும். இல்லாட்டி உங்களுக்கு சாப்பாடு கட் ஆகிடும்.